Hello friends, welcome to DRS Medical YouTube channel. It's DRS. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன் எம்ப்ரியாலஜி சீரியஸில் இருந்து டெவலப்மெண்ட் ஆஃப் டயஃப்ரம் பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன் தமிழ். அப்புறம் உங்களுக்கு எதை வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா நம்ம DRS Medical YouTube சேனலோடைய அஃபிஷியல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாமில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா சேம் டெவலப்மெண்ட் ஆஃப் டயஃப்ரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு கூட ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னா இந்த நோட்ஸ் ஃபுல்லு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் 5க்கு டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 to 4.5 மார்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த நோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு 4 டயக்ராம் வரைஞ்சி ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு ப்ளஸ் கிளினிக்கல் கோரிலேஷன் எழுதினாலே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, ஓகே. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ த டயஃப்ரம் இஸ் ஏ டோம் ஷேப்டு மஸ்குலோ டெண்டினியஸ் பார்ட்டிஷன் பிட்வீன் த தொராசிக் அண்டு அப்டாமினல் கேவிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ பார்ட்டிஷனாக என்னென்னா செப்பரேஷன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸோ இது என்னென்னா மேலே கொடுத்த அந்த லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரௌன் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா டயஃப்ரம். ஓகேவா? ஸோ மேலே வந்து தொராசிக் கேவிட்டிங்களா? ஸோ தொராசிக் கேவிட்டியில் என்னென்ன இருக்குது? பெரிகார்டியல் கேவிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து பியூரல் கேவிட்டி இருக்கா, நெக்ஸ்ட் வந்து சேம் இந்த அப்டாமினலில் பெரிட்டோனியல் கேவிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டயஃப்ரம் பற்றி ஜென்ரலான பாயிண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் டயஃப்ரம் பற்றியே வந்து பார்க்க போகிறோம். த டயஃப்ரம் விச் டெவலப் ஃப்ரம் த 4 எம்ப்ரியோனிக் காம்போனண்ட்டு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் டயஃப்ரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4 நேம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்னா செப்டம் டிரான்ஸ்வெர்சம், பேர்டு ப்ளூரோ பெரிட்டோனியல் மெம்பரின், டார்சல் மிசென்ட்ரி ஆஃப் த ஈசோஃபேகஸ், மீசோடர்ம் ஆஃப் பாடி வால். ஸோ இந்த 4 இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயஃப்ரமே வந்து டெவலப் ஆக போகுது. ஓகேங்களா? The development of diaphragm which occurs in 4th to 6th week of intrauterine life. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம் டிரான்ஸ்வெர்சம் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டயக்ராம் நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செப்டம் டிரான்ஸ்வெர்சம். ஓகேவா? ஸோ த செப்டம் டிரான்ஸ்வெர்சம் லைஸ் பிட்வீன் த பெரிகார்டியல் அண்ட் பெரிட்டோனியல் கேவிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டார்சல் டு இட் லைஸ் டார்சல் மிசென்ட்ரி ஆஃப் த ஈசோஃபேகஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டார்சல் மிசென்ட்ரி ஆஃப் த ஈசோஃபேகஸ். நெக்ஸ்ட்டு வந்து டார்சோ லேட்டரல் ஆன் ஈச் சைடு ஆஃப் த செப்டம் டிரான்ஸ்வெர்சம் ப்ளூரோ பெரிட்டோனியல் கெனால் விச் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரோ பெரிட்டோனியல் கெனால். ப்ளூரோ பெரிட்டோனியல் கெனால்னால் என்னென்னா போத்து ப்ளூரல் அண்ட் பெரிட்டோனியல் கேவிட்டிஸ் விச் இஸ் கம்யூனிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. செப்டம் டிரான்ஸ்வெர்சம் பற்றி பார்த்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. ஓகேங்களா? செப்டம் டிரான்ஸ்வெர்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து கிரேனியல் பார்ட், இன்னொன்று வந்து கார்டல் பார்ட். ஓகேவா? ஸோ இன் கிரேனியல் பார்ட்டில் இருந்து சென்ட்ரல் டெண்டான் ஆஃப் டயஃப்ரம் விச் டெவலப். ஸோ இது வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு த கார்டல் பார்ட் ஆஃப் த செப்டம் டிரான்ஸ்வெர்சல் வந்து பார்த்திங்கன்னா லிவர் டெவலப்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ the pleuroperitoneal membrane which develop and close the pleuroperitoneal canals. ஓகேவா? ஸோ இந்த pleuroperitoneal membrane வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு முன்னாடி பார்த்தோம்ல இங்கே pleuroperitoneal canal. ஸோ இந்த pleuroperitoneal canal வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து it fuse with the dorsal mesentery of the esophagus and septum transversum. ஸோ இது வந்து pleuroperitoneal membrane வந்து பார்த்தீங்கன்னா டார்சல் மெசென்ட்ரி ஆஃப் த ஈசோஃபேகஸ். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போய் ஃபியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த செப்டம் டிரான்ஸ்வெர்சம் கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா போய் ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு த மஸ்குலர் இன்க்ரோத் டெவலப் ஃப்ரம் த பாடி வால் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா த மஸ்குலர் இன்க்ரோத் விச் ஃப்ரம் த பாடி வால். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரோத் வந்து சேர்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஆன் ஈச் சைடு developing pleural cavity, pleuroperitoneal canal burrows in the lateral wall and split into 2 layers. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் லேயர், இன்னொன்று வந்து இன்டர்னல் லேயர். ஸோ எக்ஸ்டர்னல் லேயர் விச் ஃபார்ம் த டெஃபினட்டிவ் பாடி வால். நெக்ஸ்ட் த இன்டர்னல் லேயர் விச் ஃபார்ம் த பெரிபெரல் பார்ட்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து லார்ஜ் பெரிபெரல் பார்ட், இன்னொன்று வந்து ஸ்மால் பெரிபெரல் பார்ட். ஓகே, உங்களுக்கு இந்த டயக்ராம்லேயும் அப்படி காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பெரிபெரல் பார்ட் விச் டெவலப் ஃப்ரம் த ப்ளூரோபெரிட்டோனியல் மெம்பரேன். நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் பெரிபெரல் பார்ட் விச் டெவலப் ஃப்ரம் த மீசோடர்ம் ஆஃப் த பாடி வால். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்த 4 டயக்ராம்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து வரைஞ்சே ஆகணும். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சி பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எல்லாத்துக்கான பார்ட்ஸ் வந்து கம்பல்சரி மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த டயஃப்ரம் டெவலப்மெண்ட் டயக்ராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஈஸியஸ்ட் வேலை வரையணும்னு சொல்லிட்டு நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் as well as கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது த சோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் டயஃப்ரம் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ இது வந்து நீங்கள் இந்த டயக்ராம் வரைஞ்சும் இங்கே மென்ஷன் பண்ணணும் அண்ட் as well as நீங்கள் தியரி எழுதுகிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து எழுதி ஆகணும்.
the parts of diaphragm. The central tendon of the diaphragm which is developed from the septum transversum. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஓவர்வியூ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து the small peripheral part which is developed from the pleuroperitoneal membrane. நெக்ஸ்ட் வந்து the crura of the diaphragm which is developed from the dorsal mesentery of the esophagus. நெக்ஸ்ட் வந்து large peripheral part which is developed from the mesoderm of the body wall. ஓகேவா, அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்வ் சப்ளை விச் இஸ் சப்ளைடு பை த ஃப்ரெனிக் நர்வ். அதோட ரூட் வேல்யூ வந்து C3, C4, C5. ஓகேங்களா. ஸோ இந்த நர்வ் சப்ளை பற்றி வந்து இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் கோரிலேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரைட் சிம்பிளின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஒரு 4 கிளினிக்கல் அனாமலிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயஃப்ராமில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேம் மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் அதை பற்றி ஒரு ஸ்டோரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அதே மாதிரி எழுதினாலே ஓகே தான். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்ஜெனிட்டல் டயஃப்ராமேட்டிக் ஹெர்னியா CDH. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஜெனிட்டல் ஹையாட்டஸ் ஹெர்னியா CHH, ரெட்ரோஸ்டெர்னல் ஹெர்னியா ஆர் பேராஸ்டெர்னல் ஹெர்னியா. நெக்ஸ்ட்டு வந்து எவன்ட்ரேஷன் ஆஃப் டயஃப்ரம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது 4 கிளினிக்கல் அனாமலிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயஃப்ராமில் வந்து இருக்குது. ஓகேங்களா. இப்போ 1 by 1 அப்படியே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஜெனிட்டல் டயஃப்ராமேட்டிக் ஹெர்னியா. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபொராமன் ஆஃப் போச்-லேலக். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எழுத வேணாம். மேபி 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்ஜெனிட்டல் டயஃப்ராமேட்டிக் ஹெர்னியா எதனால் வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுன்னா, ஸோ த டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த pleuroperitoneal membrane that lead to large gap or defect present in the போஸ்டீரியோலேட்ரல் பார்ட் ஆஃப் த டயஃப்ரம். ஓகேங்களா. இட் இஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒக்கூர் ஆன் லெஃப்ட் சைடு. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, ரைட் பியூரோபெரிட்டோனியல் கெனால் ஃபியூசஸ் ஏர்லியர் தென் தட் ஆஃப் த லெஃப்ட் பியூரோபெரிட்டோனியல் கெனால். இந்த கன்ஜெனிட்டல் டயஃப்ராமேட்டிக் ஹெர்னியா எதனால் காசு ஆகுதுன்னா, இந்த பியூரோபெரிட்டோனியல் மெம்பரின் டெவலப்மெண்ட்டில் டிஃபெக்ட் ஏற்படுறதால வந்து பார்த்திங்கன்னா காசு ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு லார்ஜ் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிடுச்சா. ஸோ டியூ டு திஸ் லார்ஜ் கேப் த herniation of abdominal content into the pleural cavity and as well as pleural content into the abdominal cavity வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ டிஃபெக்ட் இன் த பியூரோபெரிட்டோனியல் பார்ட் ஆஃப் த டயஃப்ரம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபொராமன் ஆஃப் போச்-லேலக். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை மென்ஷன் பண்ணால் போதும். இந்த டயக்ராம் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கன்ஜெனிட்டல் ஹையாட்டஸ் ஹெர்னியா. ஸோ இந்த நேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஹையாட்டஸில் டிஃபெக்ட் வரதால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஜெனிட்டல் ஹையாட்டஸ் ஹெர்னியா வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ excessive large esophageal hiatus leads to herniation of part of the fetal stomach content into the thoracic cavity. ஓகேங்களா. ஜஸ்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈசோஃபேஜியல் ஹையாட்டஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா, ஈசோஃபேகஸ் அண்ட் வேகஸ் நர்வ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. டியூ டு திஸ் எக்ஸசிவ் லார்ஜ் ஈசோஃபேஜியல் ஹையாட்டஸ் இந்த கன்ஜெனிட்டல் ஹையாட்டஸ் ஹெர்னியா வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து retrosternal hernia or parasternal hernia. So the large gap of the sternal costal part of diaphragm, it is also known as foramen of Morgagni. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இட் இன்கம்ப்ளீட் த ஃபியூஷன் ஆஃப் செப்டம் டிரான்ஸ்வர்சம் அண்ட் ஸ்டெர்னம் வித் த ஆன்டீரியர் ரிப்ஸ். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்ரோஸ்டெர்னல் ஹெர்னியா வந்து பார்த்திங்கன்னா வருது. சேம் நெக்ஸ்ட் வந்து ஈவென்ட்ரேஷன் ஆஃப் த டயஃப்ராம். ஸோ இப்போ பார்த்தோம்ல 3 கன்ஜெனிட்டல் அனாமலிஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்த அந்த 3 கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்லேயும் வந்து லார்ஜ் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்னியேஷன் ஆஃப் த அப்டாமினல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்எல்ஸ் தொராக்சிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்டர்னேட் கேவிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா போச்சுன்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா. பட் இங்கே என்ன நடக்குன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துடலாம். ஸோ த மஸ்குலேச்சர் இன் ஒன் ஆஃப் த டயஃப்ராம் இஸ் thin and membranous, so mostly which is present on left side. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, இந்த டயஃப்ராம் இந்த மஸ்குலேச்சர் ஆஃப் த டயஃப்ராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின் அண்ட் மெம்பரேனஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. எதுலனா இந்த ஈவென்ட்ரேஷன் ஆஃப் த டயஃப்ராமில். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, the balloon out in thorax which form the diaphragmatic pouch due to displacement of the abdominal viscera. ஸோ இதனால் என்ன நடக்கும், இந்த தொராக்ஸ் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா டயஃப்ராக்மேட்டிக் பவுச் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் நாட் எ ட்ரூ டயஃப்ராக்மேட்டிக் ஹெர்னியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நர்வ் சப்ளை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொன்னல. ஸோ அதை பற்றி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம்.
During fourth week of intrauterine life, the diaphragm which is located opposite region to the C3, C4, C5 cervical vertebrae. Okay, so during fourth week of intrauterine life, the diaphragm which is supplied by the phrenic nerve. Okay. Next, during sixth week of intrauterine life, the diaphragm which descends caudally to attain the definite position at thoraco-abdominal junction, which is opposite to the T7 to T12th vertebrae. Next, இந்த diaphragm வந்து ஏன் டிசென்ட் ஆகுதுன்றதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ diaphragm which descend due to elongation of the neck, descent of heart and expansion of pleural cavities. ஓகேவா? ஸோ தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா the diaphragm which descend caudally. Next, the same nerve which is supply with it, that is the phrenic nerve. ஓகேங்களா? டியூரிங் ஃபோர்த் வீக் ஆஃப் இன்ட்ராவுட்ரைன் லைஃப் அப்போது C3, C4, C5 cervical vertebrae ஆப்போசிட் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயஃப்ராம் வந்து டெவலப் ஆச்சுன்னு பார்த்தோமா. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா டயஃப்ராமுக்கு ஃப்ரெனிக் நர்வ் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை. ஸோ அதனால தான் வந்து டயஃப்ராம் ஃபுல்லி டெவலப் ஆனதுக்கப்புறமும் வந்து ஃப்ரெனிக் நர்வ் வந்து சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட், the peripheral parts and lateral body wall which is innervated by the sensory innervation from lower intercostal nerves. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் டயஃப்ராம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா, ப்ளஸ் உங்களுக்கு பர்சனல் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay friends, thank you. Thanks for watching. Love you all guys. Take care. Bye. Signing off. It's DRS.